1/4 டம்ளர் அரிசி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதையும் சேர்ந்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போ அந்த மாவு அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த காயை நல்லா அரைச்சி அதில் சேர்க்கணும். நல்லா கலந்துக்கணும். ஒரு பாண்லியில் கடுகு ஜீரகம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது கடுகும் ஜீரகமும் பொன்னிறமாகும் பொழுது நம்ம அந்த மாவை கொட்டி கிளறணும். கொழக்கட்டைக்கு நம்ம எப்படி மாவை கிளறுவோமோ அதே மாதிரி தான். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ வெஜிடபிளோடு இணைஞ்சி இருக்கிறதுனால நமக்கு இன்னும் சத்து அதிகம். நல்லா கிளறிக்கணும். கொழக்கட்டை பிடிக்கிறதுக்கு வர அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக. நல்ல கெட்டியாக பதமாக ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழக்கட்டையாட்ட பிடிச்சி ஆவியில் வைக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுறணும். அப்புறமா நம்ம கொழக்கட்டை எப்படி பிடிப்போமோ அந்த மாதிரி பிடிச்சி ஆவியில் வைக்கலாம். சூப்பர். ஆவி பறக்க பறக்க வெஜிடபிள் பருப்பு கொழக்கட்டை ரெடி. ஆக்சுவலாக நம்ம தோசை வாத்து சாப்பிட்டோன்னா ஒவ்வொருத்தருக்கா தோசை பண்ணிகிட்ருக்கணும். கொழக்கட்டையோ இந்த மாதிரி இட்லியோ நம்ம ப்ரிஃபர் பண்ணினா எல்லோரும் உட்காந்து சுட சுட சாப்பிட முடியும். ஸ்பெஷலி இந்த குளிர்காலத்தில் இது ரொம்ப ஜோர். நல்லா வெந்தாச்சு.